தமிழ்நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் ஃபாதர் ஜெகத்கேஸ்வர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தில் நீங்கள் பேசின அந்த இந்து மாக்கடலில் மூழ்கி அந்த உரை எல்லாராலும் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது. குறிப்பாக தமிழ் சமய மரபு சார்ந்த உங்களுடைய உரை ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதிலிருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன் ஃபாதர். இந்த தமிழ் சமய மரபு அதை நீங்கள் சொல்கிற அந்த தமிழ் சமய மரபுனா என்ன ஃபாதர்? தமிழ் சமயம் என்று சொல்வதை விட இப்போ சமயம் அப்படிங்கிறதே சமைத்தல் இல்லையா? சமைதல் என்றால் பக்குவப்படுதல். இப்போ அரிசி சமைதல் என்றால் நாம் சாப்பிடுவதற்கான பக்குவத்திற்கு வருகிறது. ஸோ அதே போல் நாம் அது தவறான குறியீட்டில் சொல்வதல்ல. ஒரு பிள்ளை சமைந்தது என்றால் அது மனவாழ்வுக்கோ அல்லது இன்னொரு உயிரை பிறப்பிப்பதற்கு பக்குவப்படுகிறது. ஸோ இந்த சமைதல் என்பது ஒரு அழகான சொல். ஆனால்தான் சமயம் அப்படின்னு ஒரு சொல்லை தமிழ் வைத்திருக்கிறது என்றால் மனிதர்களை பக்குவப்படுத்துவது, பண்படுத்துவது. அதனால்தான் அவற்றிற்கு சமயம் என்று பெயரையே தமிழர்கள் வைத்தார்கள். புராண குப்பைகளையோ அல்லது வெறும் வழிபாட்டு போதைகளையோ மக்களுக்கு திணித்து அறிவிலிருந்து ஈவன் காமன் சென்ஸ் இருந்தால் அகற்றி அதைவிட பகை, வெறுப்பு, வன்மம் அதை வைத்து ஒரு அரசியல் இதுக்கு பேர் சமயம் கிடையாது. அதனால் அந்த சமயம் என்கின்ற அழகான சொல்லை தமிழோடு நீங்கள் தமிழ் வழியில் பொருத்தி பார்க்கிற போது தமிழ் மதங்களை உருவாக்கின ஒரு மொழி அல்ல, அறத்தை உருவாக்கிய மொழி. அந்த அறத்தினுடைய உன்னத விழுமியங்கள் ஒரு குறிப்பிட்ட காலப்பரப்பில் சமூகம் இணைந்து வாழ தலைப்பட்ட போது சமயங்களாக உருவெடுத்து மதங்களாக கீழிறங்கி இது பாஜக ஆர்எஸ்எஸ் வடிவில் தரைமட்டமாக நிற்கிறது. ஒவ்வொரு மதத்துக்குள்ளே இருக்காங்க. இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ங்கிறது நான் சொல்கிறது அது ஒரு குறியீட்டு சொல். இஸ்லாத்திற்குள்ளும் ஒரு வகையான பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்டு, கிறிஸ்தவத்திற்குள்ளும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் உண்டு, அறிவு சக்திகள் என்று சொல்லக்கூடிய முற்போக்கு சக்திகளுக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் டைப் இதெல்லாம் உண்டு. ஆனால் சமயம் என்கின்ற அந்த சொல்லிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழர்களினுடைய அந்த சிந்தனை மரபு அப்படிங்கிறதா நீங்கள் பார்க்கணும். தமிழர்களின் சிந்தனை மரபு என்ன, அந்த சிந்தனை மரபு உருவாக்கிய வாழ்வியல் நெறிகள் என்ன? அவ்வகையில் சங்க காலம் என்பது ஒரு நெடும் காலம். மக்கள் தங்களுக்கு தெரிந்த வகையில் வழிபாடு நடத்தி இருப்பார்கள். எப்படி 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இன்றும் கூட ஒரு மரத்தில் ஏதோ ஒரு நூலை கட்டி அந்த மரத்தை இறையாக வழிபடுவது எவ்வளவு உயர்வு. பெரும் கோயில் கட்டி கடவுளை வழிபடுவதை விட இறைவன் தன்னை அழகாக வெளிப்படுத்துகிற இந்த இயற்கையை அவர்கள் வழிபட்டார்கள் தமிழர்கள். அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்வில் தான் பிறந்தது பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கின்ற கோட்பாடாக இருக்கலாம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பதாக இருக்கலாம். ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிற இணக்கப்பாட்டை சொன்ன அந்த காலமாக இருக்கலாம். செம்புல பேல்நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே அல்லது பெண்ணிற் பெருந்தக்க யாவுளை என்று பெண்மையை போற்றிய ஒரு உயர்வாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு சமைந்த சமூகம். இது மதம் என்கின்ற ஒரு வடிவம் வரவில்லை என்றாலும் தன்னைத்தானே ஒரு சமைத்து கொண்ட ஒரு சமய சமூகம்னே நீங்கள் சொல்லலாம் இல்லைங்களா? அதான் அது ஆங்கிலத்தில் இதுக்கு கிளாசிக்கலாக சொல்கிறது ஏர்லி ரொமான்டிசிசம். ரொமான்டிசிசம் என்பது அது காதல் அப்படி இல்லை, ஒரு ஐடியல் சொசைட்டி, ஒரு கனவு சமூகம். அந்த கனவு சமூகம்தான்
தன்னுடைய வாழ்வியலை அகம் புறம் என்று வகுத்து கொண்டது. அகம் என்பது காதல் என்று நம்ம சுருக்கிட்டாங்க. இந்த கடந்த 50 ஆண்டுகளுக்கு அகம் என்றால் காதல், புறம் என்றால் வீரம் அப்படின்னு. அப்படி என்னுடைய புரிதலில் அது அப்படி இல்லை. அகம் என்பது த இன்டீரியர். நம்ம மனசாட்சிப்படி நடந்துக்கப்பான்னு சொல்கிறோம்ல, மனசாட்சிப்படி நடந்துக்க. உன்னுடைய அகத்தின் குரல் ஒன்று இருக்கிறதல்லவா. ஊரை ஏமாற்றி விடலாம், உலகை ஏமாற்றலாம், உன் அகத்தை நீ ஏமாற்ற முடியுமா? முடியாது. அந்த அகம்தான். எனில் சட்டங்களும் காவல்துறையும் வழக்குகளும் விசாரணைகளும் நீதிமன்றங்களும் தண்டனைகளும் சிறைகளும் இல்லாமல் ஒரு மனிதன் தன் அகத்தினுடைய சட்டங்கள், அகத்தினுடைய நீதிமன்றம், அகத்தினுடைய காவல்துறை, அகத்தினுடைய ஒரு வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்கிற வாழ்க்கையை வகுப்பது தான் அகம், அகத்திணை என்பது. அதில் அன்பு என்பது அடிப்படை. அந்த அன்பு ஒரு வாழ்க்கை பகுதியில் காதலாக அது வெளிப்படுகிறது. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் பிறப்பு தொடர்ச்சி, வம்ச விருத்தி என்கின்ற அந்த கால தேவையாக அது காதலாகவோ காமமாகவோ வெளிப்படுகிறது. ஸோ அகம். புறம் என்பது முதலில் வந்தது அல்ல. வீரம் என்பது வள்ளுவம் அதுக்கு ரொம்ப அழகாக வரையறுக்கும். அறத்திற்கு அன்பு துணை, மரத்திற்கும் அதுவேயாம். வீரம் என்பது உண்மையினையும் நீதியினையும் சரியானதையும் நிலைநாட்டுவதற்காக நீ வெளிப்படுத்துகிற வீரம். உன்னுடைய ஆற்றலை, உன்னுடைய ஒரு பெரும் புஜபலத்தை நிரூபிப்பதற்காகவோ நிறுவுவதற்காகவோ வெளிப்படுத்தப்படுவது அல்ல. ஐ மீன் இட்ஸ் வெரி ஃபைன். தமிழர்களுடைய வீரம் என்பது ரவுடித்தனமும் அல்ல, அல்லது உங்களினுடைய பெரிய மாச்சோ. இட்ஸ் நாட் மாச்சோ. அது அன்பை நிறுத்துவதற்கு, நீதியை நிலை நாட்டுவதற்கு நீ நிற்கின்ற அந்த உறுதி இருக்கிறது அல்லவா, அதுதான் வீரம். ஸோ காதல் வீரமாக அப்படி இரண்டு. அஃப்கோர்ஸ் வீரம் என்பது நீங்கள் ஒரு நாடோடி சமூகம், வேளாண்மை சமூகமாக நிலை பெறுகின்ற போது உற்பத்தி என்பது வரும், உற்பத்தியில் உபரி வரும், உபரியை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பது வரும், அந்த உபரியிலிருந்து பல சமூக படிநிலைகள் வரும், அந்த படிநிலைகளை நிறுவுகின்ற ஒரு மனப்போங்கு வரும். அந்த படிநிலை வந்தாலே அதிகாரம் என்பது வந்துவிடும். அதிகாரத்தை தற்காத்து கொள்ள வேண்டிய தேவை வரும். இனக்குழுமங்கள் அல்லது ஊர்கள் தங்களுக்குள் அப்படி படிநிலைகளை உருவாக்குகிற பொழுது கான்ஃப்ளிக்ட் என்பது வருகின்றது. அந்த கான்ஃப்ளிக்டை முறையாக பேணுவதற்கோ அல்லது மேலாண்மை செய்வதற்குத்தான் அந்த புறம் என்கின்ற அந்த. அதனால தான் அன்றைக்கி நம்ம இன்று போய் நாளை வா, அல்லது கீழே விழுந்துட்டான்னா அவனை ஒன்று நீ செய்யக்கூடாது. எதிரியாக இருந்தாலும் அந்த உடலை நீ அவமதிக்க கூடாது. பெண்களுக்கு எந்த தீங்கும். ஸோ புறத்திற்கும் இது போன்ற விதிமுறைகள்லாம் வந்தது. இந்த வேளாண்மை சமூகங்கள் நிலைவரத் தொடங்கிவிட்ட பிறகுதான் மதத்திற்கான ஒரு தேவை வந்திருக்க வேண்டும். பல மரபுகள், ஒற்றை மரபுன்னெலாம் கிடையாது. உண்மையிலேயே ஒற்றை மரபாக வளரவே இல்லை. பௌத்தம் வந்தது, சமணம் வந்தது, தூய சிவனியம் என்னை நான் சொன்னதை போல வள்ளுவத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் நான் பார்ப்பேன். தூய சிவனியம். இன்னைக்கு இருக்கிற சைவத்தை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இருக்கிற சைவம் வைதீகத்தோட கலந்து சங்கமமாகி அது நீர்த்து போனதில்லை, அது வேற குழந்தையாயிட்டு. அதுக்கும் தூய சிவனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை, சத்தியமாக இல்லை. அது சைவ அன்பர்கள் தப்பாட்டு கூட. இன்னும் நல்ல சைவர்கள் இருக்காங்க, அது வேற. ஆனால் தூய சைவத்தை அவங்க இழந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இயேசுவின் கிறிஸ்தவத்தை கிறிஸ்தவர்கள் இழந்து விட்டார்களோ அதே மாதிரி தூய சிவனியம் இழக்கப்பட்டு விட்டது. ஆசீவகம் என்று ஒரு மரபு இங்கு இருந்தது. இப்படி பல்வேறு மரபுகள் இங்கு ஒரு காலப்பகுதியில் இருந்திருக்கின்றன. அல்லது முருக வழிபாட்டு மரபு, திருமால் வழிபாட்டு மரபு, கொற்றவை வழிபாட்டு மரபு. ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு கடவுள். நம்ம குறிஞ்சிக்கு நம்ம திருமுருகப்பெருமானை பார்க்கின்றோம், மருதத்திற்கு கடவுளை முல்லைக்கு
நெய்தலுக்குன்னு ஒவ்வொரு நிலப்பரப்புக்கும் அவங்க இதில் அப்படி தான் நம்ம ஊரில் எல்லாம் இருந்திருக்குது இல்லையா. மூத்தோர் வழிபாடு இருந்திருக்கிறது. நம்மை விட்டு அகன்று போனவர்கள், அவர்களுக்கு நாம் வழிபாடு செய்கிற இப்போ ஐயனார் மரபோ இதெல்லாம் வந்து அப்படி தான். கற்பனசாமி, இந்த பல குலதெய்வ வழிபாடு, அதிலேருந்து அதில் நடுகள் வழிபாடு, ஊரை காத்தவர்கள் இறைவனாக, அது நான் பல மேடைகளை நான் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மரபு. அதாவது எங்கிருந்தோ இறைவனை கடவுளை எங்கே பிடிச்சி வர்றதை விட இங்கே இருக்கிறவங்கள உயர்த்தி இறைநிலைக்கு கொண்டு போகிறதுங்கிற அந்த பேரடைம் ரொம்ப நல்ல பேரடைம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை. இந்த மூத்தோர் வழிபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இதாக அதுக்கு பின்னாடி இருக்கிற எப்படின்னா, இறை என்கின்ற கோட்பாட்டை தமிழ் நம்புகிறது. ஓகே. ஆனால் அந்த இறை எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகே. இறை எது என்று நமக்கு தெரியாது. இப்போ அதை நல்லா தமிழ் புரிஞ்சிருக்குது. அதனால தான் கடவுள் என்கின்ற பெயரை பார்த்தீங்கன்னா காடுங்கிற கோட்பாடு வைதவிய அதை பல மேடைகளில் சொல்லியிருக்கிறேன். தமிழ் மட்டும்தான் உலக மொழிகளிலேயே, வேறு எந்த மொழியும் அதை பண்ணலை, எந்த மொழியும் பண்ணலை. உலக மொழிகளிலேயே அல்லது இப்படி சொல்லலாம், உலகின் அனைத்து மொழிகளும் ஒலியால் வடிவமைக்கப்பட்டவை. ஒரு சவுண்ட், அந்த சவுண்டுக்கு நீங்கள் அந்த பொருளை புரிஞ்சுக்கணும்.